வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் WBP. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சமீபத்தில் பட்ஜெட் கொடுத்தொடரில் பேசினேன். அதாவது முடிவெடுக்கப்பட்ட கஸ்டம்ஸ் டியூட்டி கோல்டு. அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மி பண்ணியிருக்கிறாங்க கோல்டுக்கு. ஸோ இது கம்மி பண்ணதுனால கோல்டோட ப்ரைஸ் கம்மியாகுமா குறையுமா அப்படின்னு நான் நினச்சா கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. இந்த பட்ஜெட்டில் இதை அறிவித்த உடனேயே கோல்டு சடனாக விழுந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி பழைய நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் கோல்டு ஏறிக்கிட்டே இருக்கும். 2016 6% இருந்த டியூட்டி ப்ரைஸை 15% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதை இன்க்ரீஸ் பண்ண கையோட புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த பாண்டு பேர் தான் பார்த்திங்கன்னா சாவரியன் கோல்டு பாண்ட். இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸு கட்ட வேண்டாம், விற்கிறதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். இதுக்கு 2.5% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த பாண்டு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவும் மெச்சூரிட்டி அடையும். அதாவது 2016 இந்த பாண்டு வந்ததுனால ஆகஸ்ட் மாதம் இந்த பாண்டு இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்டில் இந்த பாண்டு மெச்சூரிட்டி பீரியட் முடியுது. வருஷத்துக்கு 4 தடவை இந்த பாண்டு இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இப்போ வருஷத்துக்கு 4 தடவை பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பணம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 25% வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். இது மேற்கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கடன் சுமை. இப்போ இந்த கடன் சுமையை குறைக்கணும்னு என்ன பண்ணணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க சக்குன்னு நோட்டை அடித்து வெளியே தள்ளணும். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ண போகுது. ஸோ இதனால் கோல்டு ப்ரைஸ் மீண்டும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது, வேறு குறைய போகிறதில்ல. சரி, வாங்க டாபிக்குள்ளே போவோம். இப்போ கோல்டோட கஸ்டம்ஸ் டியூட்டி டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிக்ரீஸ் பண்ணதுனால கோல்டோட ப்ரைஸ் உள்நாட்டு சந்தையில் கம்மியாகும். வெளிநாடுகள்லேருந்து திருட்டுத்தனமாக கொண்டு வரவுடைய அளவு குறையும் அப்படின்னு தான் நிறையா விட்டுறாங்க. அதாவது நிறைய எக்கனாமிக்ஸ் சொன்ன மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ அரசு சார்ந்த சில நபர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ இனிமேல் நம்ம இந்தியாவில் கோல்டு கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் யாரும் பார்த்திங்கன்னா துபாய்க்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போய் கோல்டு வாங்க வேண்டாம், இனி இங்கேயே கிடச்சிரும் கோல்டு அப்படின்னு நண்பர்கள் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை தானா? சரி, வாங்க டாபிக்குள்ளே போவோம். நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது படம் போட்டாங்கன்னா, சீன் போட்டாங்கன்னா சொல்லுவோம், என்னடா இவன் என்ன பெரிய டாட்டா பிர்லாவா, ரொம்ப சீன் போடுத, பணக்கார மாதிரி எடுக்கிறதே பிச்சை, அதுக்கு இவ்வளோ சீனா அப்படிம்போம். ஸோ இப்போவுமே புரிஞ்சுருக்கோம். டாட்டா பிர்லா டாட்டா ஏற்கனவே பல நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு குரோத் இருக்குது. அவங்களுடைய நிறுவனம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் வெற்றி அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது. பிர்லா குரூப்பு பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டவுன் கிரேடில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, எது லாபமுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் முக்கியமாக கோல்டு. இந்த கோல்டு நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ். இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க யாருமே நஷ்டத்தை அடைகிறது இல்லை. சின்ன கடையாக போட்டவன் பெரிய கடையாக போவானே தவிர பெரிய கடையாக போட்டவன் சின்ன கடைக்கு கீழே வரப்போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே இதில் குறைய போகிறது இல்லை. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கோல்டுக்கு நம்ம அதிகமாக பணம் கொடுக்குறோம். செய்கூலி சேதாரம், அதுக்கப்புறம் டேக்ஸ், இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம கோல்டு வாங்குகிறோம். இதே துபாயில் சொந்த விதிமுறை கிடையாது. செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. அங்கே டேக்ஸ் கட்டுறோம், திரும்ப அவங்க ஏர்போர்ட்டில் நம்ம காட்டி அந்த டேக்ஸையும் நம்ம ரிட்டர்ன் வாங்கிடுறோம். ஸோ இதனால் அதிகப்படியான பெனிஃபிட் துபாயில் கோல்டு வாங்குறது இருக்குது. அதனால தான் நிறைய பேர் துபாயில் போய் கோல்டு வாங்கிட்டு கழுத்துலையும் கையிலையும் மாட்டிக்கிட்டு
இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கோல்டோட ப்ரைஸ் இங்கே குறையுமான்னு கேட்டால் குறைய போகிறது இல்லை. அப்போ யாருக்காக இந்த ப்ரைஸ் கட் நடந்திருக்குதுன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்காக தான் இந்த ப்ரைஸ் கட். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ ஆதித்யா பிர்லா குரூப் வந்து இந்த பிஸ்னஸில் இறங்கியிருக்கிறாங்க. 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறது தங்கம் வேணும்ல, அந்த தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ணணும்ல, இம்போர்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கட்டணும்ல, அப்போ டேக்ஸ் அதிகமாக இருந்தால் அதிகமாக செலவாகும்ல, அப்போ டேக்ஸ் குறைஞ்சா கொஞ்சமாக செலவாகும்ல. இதுதான் ப்ரைஸ் கட்டோட காரணமாக இருக்கலாம். வேறு ஏதாவது காரணம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.